Just stop this nonsense, guys. For the first time in my life, நான் த்ரிஷா சொல்ற இந்த வார்த்தையை அக்ரி பண்றேன். ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் பாக்குற தைரியம் எங்க யாருக்கும் இல்ல. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுங்க. ஒரு குழந்தை என் அண்ணன்கிட்டயே வளரட்டும், சின்னர் குழந்தை பிரக்யா எடுத்துட்டு போகட்டும். எத்தனை தெய்வங்களை நான் வேண்டி இருப்பேன் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு. ஆனா இப்ப வேண்டாம். குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனா மட்டும் தான் உண்டு. போயிடுங்க. என் குழந்தைங்களோட நல்லதுக்காக மட்டும் தான் அவங்கள தனியா பிரிச்சு கூட்டிட்டு போறேன். அவங்க நல்லதுக்காக நான் அவங்கள ஏன் கூட தான் வச்சுப்பேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும், இன்னொரு குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும் மாமா. அப்பதான் குழந்தைங்களுக்கு அப்பா இல்ல அம்மாவோட பாசமாவது கிடைக்கும். இப்படி ஒன்னா இருக்குன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலம் முழுக்க அது மட்டும் தான் கிடைக்கும். குழந்தைங்க வளர்ச்சிக்கு அது நல்லது கிடையாது. பெத்தவங்க சண்டை போடுறத குழந்தைங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒன்னா இருந்தா குழந்தைங்க அன்போட பாசத்தோட இருக்கும். இப்போதைக்கு அது தேவையில்லை. இதான் இந்த குழந்தைங்களோட தலையெழுத்தாடா? அம்மா இல்ல அப்பான்னு யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணுமா? அவங்கள இன்னும் ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் சரியா பார்க்கல. அதுக்குள்ள நீங்க அவங்கள பிரிக்கிறீங்களா? அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. பெரியவங்களாகி புத்தி வந்ததுக்கு அப்புறம் தானாவே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அது வரைக்கும் வேற எந்த சொல்யூஷனுமே எனக்கு தெரியல. I love you so much, Chellam. I'm sorry. நான் உன்னை பெரியறேன். முடிவு பண்ணிட்டல. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே இந்த வீட்டுல உனக்குன்னு யாருமே கிடையாது. நான் வர மாட்டேன். இந்த விஷயத்தால நம்ம பெரியவங்க என்னால மறக்கவே முடியாது. இனி நானும் என் பொண்ணும் இந்த ஊருக்கும் வரமாட்டோம், இந்த வீட்டுக்குள்ளேயும் வரமாட்டோம், வரவே மாட்டோம்.
நான் உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். என் இன்னொரு பொண்ணையும் என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேண்டாம் செல்லும், அழாத. உனக்காக உன் அம்மா நான் இருக்கேன்ல. உன் உலகத்தை எப்பவும் நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். உன்னை நான் எப்பவுமே அழவிட மாட்டேன். உனக்கு எந்த வருத்தமும் வரவிடாம நான் பார்த்துப்பேன். உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பிரக்யா, என்னம்மா இது? ராத்திரி இவ்ளோ நேரம் ஆச்சு, மழை வர மாதிரி இருக்கு. கை குழந்தை தூக்கிட்டு எங்கம்மா போயிட்டு இருக்க? உன் கூட இந்த டாடி இருக்கேம்மா. இனிமே நான் தான் உன்னை வளர்க்க போறேன். நான் உன் மேல காட்ட போற பாசத்துல உங்க அம்மா உன் கூட இல்லைங்கிற குறையே தெரிய போறதில்ல. சொல்லு, எங்க போறதா இருக்க? தெரியல, ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் நான் திரும்ப போக மாட்டேன். ஒருவேளை பிரக்யா திரும்ப வரணும்னு நினைச்சா கூட நான் அவளை திரும்ப வர விடவே மாட்டேன். அவ உன்னோட அக்காவை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, அதனால நான் இனிமே அவளை உன்னை நெருங்க விடவே மாட்டேன். உன்னோட முகத்தை கூட நான் அவளை பார்க்க விட மாட்டேன். உன்னுடைய பெரிய காவை உன்கிட்ட இருந்து பிரிச்சவர் இந்த மனுஷன். உன் கூட பிறந்த தங்கச்சியும் அவர் பிரிச்சுட்டாரு. இனி அவருடைய நிழல் கூட உன் மேல நான் படப்பட மாட்டேன். நிழல் அவர் பேர் கூட தெரியாம நான் உன்னை வளர்க்க போறேன். தெரியாம வளர்ப்ப. போச்சு, உடைஞ்சு போச்சு. இப்ப வீட்டையே ரெண்டாக்க போறா பாருங்க. ஐயோ கடவுளே, நாங்க உங்களுக்கு பூஜை பண்றதே அவ மூடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. மன்னிச்சிடு கடவுளே, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்னமாச்சு? என்ன நான் சீக்கிரம் வந்துட்டேனா இல்ல அவ சீக்கிரம் எழுந்துட்டாளா? இல்ல மாமா, அவதான் இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டா. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அவ மூடு கெடாம பாத்துக்கமா. சார், பேபி எழுந்துட்டாங்க. நீங்க தான் போய் உங்களை ஹேண்டில் பண்ணணும். அப்செட் பண்றது நீங்க, ஹேண்டில் பண்றது நானா? போய் மீரா கிட்ட சொல்லுங்க, அவ பாத்துப்பா. மீரா, ப்ளீஸ் ஹேண்டில் ஹர். ஷூர், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ மீரா, ரூமுக்கு தான் போயிட்டு இருந்தேன். இல்ல வந்தேன், நீ இல்ல. நான் கார்டன்ல ரியா எழுந்துட்டா, அதை சொல்லதான் உங்ககிட்ட நான் வந்தேன். உன்னால தான் அவளை ஹேண்டில் பண்ண முடியும். உன் பேச்சு தானே அவ கேப்பா. என்னால அவளை ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் நான் அவ பேச்ச கேக்குறேன். சரி, ஏதோ ஒண்ணு, வா வா போய் பார்க்கலாம். என்னாச்சு? ரியா பேபி கோபமா கபோர்ட்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க மேம். சரி, நீங்களாம் போங்க. ரொம்ப கோவமா இருக்கா. நீங்களா சீக்கிரம் போங்க. ரியா, ரியா பேபி, மீரா ஹியர். வெளியில வாமா ப்ளீஸ். சரி, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் உடனே செய்றேன். ப்ராமிஸ். வெளியில வாமா ப்ளீஸ். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இது என்ன புதுசா அவளுக்கு? ரியா, ரியா, நீ எதுக்காகமா அப்செட்டா இருக்க? இவ மூட் அவுட் ஆவறதுக்கும் அப்செட் ஆவறதுக்கும் இவளுக்கு காரணம் ஏதாவது வேணுமா என்ன? அபியோட செல்ல பொண்ணு அபி மாதிரியே சிடுமுஞ்சியா இருக்கா. பிராச்சி, 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 பிராச்சி எங்க காணோம்? பிராச்சி, ஹே பிராச்சி.
வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு கடைசியா என்கிட்ட வந்து எங்கன்னு கேப்பா. அம்மா பிராச்சி எங்க போனா? அவ காலேஜ்ல இருந்து இன்னும் வரவே இல்ல. முதல்ல கேட்டிருக்கலாம்ல, சொல்லிருப்பேனே. நானே வந்துட்டு அவன் ஏன் வரல? நீ என்ஜிஓல கத்து கொடுக்க போற, அவ பாடம் படிக்க போறா. நீ உன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா நேரா வீட்டுக்கு வந்துருவ. ஆனா அவ தன்னோட தோழிகளுக்கு ஹாய் பாய் டாட்டா எல்லாம் சொல்லிட்டு தானே வரணும். கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் டீச்சர் ஆன லெக்சர் என்னமோ நீங்க கொடுக்குறீங்க. அவ ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மெல்ட் ஆயிடுச்சுன்னா அவ எப்படி சாப்பிடுவா? இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் இன்னும் வரல? ஆமா, உனக்கு எதுவும் தெரியாது பாரு. அதான் அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சமூக சேவை படலம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காளே, அதெல்லாம் மூழ்கி இருப்பா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. இந்த குணம் அவளுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? நல்லா இருக்கணுமா? இந்த வண்டி தினமும் இங்க மாட்டிக்கும். நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து வண்டியை விடுறீங்க? வேற வழியா வந்திருக்கலாம்ல. அந்த வழியில வந்தா கிராக்கி கிடைக்காதேம்மா. நீ தான் தூக்கி விட்டுட்டேல, இனிமே வண்டி ஒழுங்கா ஓடும். சந்தோஷமா இருமா. வா இன்னும் எத்தனை பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன்? எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது எனக்கு. ரியா, எங்க ரியாவை காணோம்? ரியா, my life is over. என்ன ஆச்சு ரியா? I don't have sandals. அப்போ இதெல்லாம் என்ன? நான் என்ன கேட்க வந்தேன்னா, செல்லம், உன்கிட்ட இல்லாத சாண்டல்ஸ் வேற யார்கிட்ட இருக்க போகுது? அதுதான் கேட்டேன். பாருங்க, என்கிட்ட ஒரு பேஜ் கலர் கூட இல்ல. ரியா, 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 calm down. Please calm down. Calm down, please. ரியா, நீ உன் கால்ல போட்டிருக்கிறது பெய்ட் சாண்டல்ஸ் தானமா? மீரா ஆண்டி, உங்க கண்ணுக்கு இது பேஜ் மாதிரி தெரியுதா? பின்ன வேற என்ன? இது பேகல் பேஜ் கலர். எனக்கு எக்ஸாக்ட் பேஜ் வேணும். இது என்னோட Dressக்கு மேட்சிங்கா இல்லையே. எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாதா? அது ரியா,
கண்ணா, முகம் அழகா இருக்கும்போது காஸ்ட்லியான ட்ரெஸ் போடும்போது சாண்டில்ஸை யாரும் பார்க்க மாட்டாங்க. முகத்தையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும்தான் பார்ப்பாங்க. நீ இதையே போட்டுக்கோயே. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. நானே போகவா? மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரவா? பேபி, ஐ ப்ராமிஸ். மேட்சிங் ட்ரெஸ் அண்ட் மேட்சிங் ஷூஸ் நானே உனக்கு வாங்கிட்டு வரேன். ஐ ப்ராமிஸ். எனக்கு இப்பவே வேணும். இப்பவே வேணுமா? ஒரு நிமிஷம். தேங்க்யூ கடவுளே. என்ன பண்றீங்க? நீதான் மேட்சிங் சாண்டில்ஸ் கேட்டியேமா. ட்ரெஸ்ல இருந்து ஒரு நூல் எடுத்தா மார்க்கெட்டுக்கு போய் எக்ஸாக்ட் கலர்ல உனக்கு சாண்டில்ஸ் வாங்கிட்டு வரலாம்ல. அவளோட ட்ரெஸ்ல இருந்து எதுக்காக இப்ப நீங்க நூல் எடுத்தீங்க? அவளை கேட்காம அவ ட்ரெஸ்ல இருக்க பின் எடுத்தாலே அவ சும்மா இருக்க மாட்டா. மீரா ஆண்டி, எனக்கு இப்பவே புது ட்ரெஸ் அண்ட் மேட்சிங் சாண்டில்ஸ் வேணும். ரைட் நவ. பேபி பேபி, நான் இப்பவே மெசேஜ் பண்ற டிசைனருக்கு. உனக்கு சாண்டல்ஸ் மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் இப்பவே கொண்டு வர. ஐ ப்ராமிஸ். அது வரைக்கும் மியூசிக் இல்ல. ப்ளீஸ் எனக்காக. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு எனக்காக. கடவுளே, ஏன் இப்படி பண்றீங்க? வேற என்னமா பண்ண சொல்ற? மன்னிச்சிருமா. ஒரு ஜோடி செருப்புக்காக இந்த வீட்டையே ரெண்டாக்கிட்ட அந்த பொண்ணு. ப்ளீஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை அமைதிப்படுத்திருக்கேன். நான் அவளுக்கு மேட்சிங் ட்ரெஸ் அண்ட் சாண்டல் கொண்டு வரேன். நீங்க இங்க இருந்து போங்க, நான் பாத்துக்கிறேன். ரியா, பிராச்சி, நீ உனக்கு ஒரு புது சாண்டல்ஸ் வாங்கிக்கலாம்ல? அட, ஒரு ஜோடி காலுக்கு எத்தனை சாண்டல்ஸ் வேணும்? ஒண்ணு தானே? அதுவும் பிஞ்சு போயிடுச்சே. சரி, அதான் வீட்ல இன்னொன்னு இருக்கே. அதான், அது ஏற்கனவே பழசாயிடுச்சுல. அப்ப உங்ககிட்ட 2 ஜோடி தான் இருக்கான். பின்ன என்ன 200 வச்சுக்க சொல்ற? 200 வாங்க தேவையில்லை. இன்னும் ஒரு ஜோடி வாங்க போதும். அண்ட் அதுவும் சிண்டலா ஷூஸ் வாங்க. அண்ணா, அண்ணி வந்துட்டாங்க. இதோ வந்துடுறாரு. நான் வேணா வீட்டுல டிராப் பண்ணிடவா? ஐயோ, இருங்க இருங்க இருங்க. வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு தானே சொன்னேன். பர் 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 சஃபாரி கூட வந்தாச்சு. வண்டியில உட்காருங்க அண்ணி, பின்னாடி சீட்டு காலியா தான் இருக்கு. எவ்வளவு ஜென்டில்மேனா இருக்காங்க பாத்தியா என் நண்பர்கள் எல்லாரும். நான் வேணா கொண்டு போய் விடவா? எங்க? அத நீ தான் எனக்கு சொல்லணும். ஹாஸ்பிடல்ல இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு? ஏய், இரு. என்ன அநியாயம் இது? நான் ஒன்ன கேள்வி கேட்டா பதில் அங்க இருந்து வருது. அமைதி. பெரியவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது சிறு பிள்ளைங்க குறுக்க பேசக்கூடாது. வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். இல்லன்னா நாளைக்கு வீட்டை வாங்க வர வேண்டியிருக்கும். நீ பேசுறது உனக்கே ஓவரா தெரியல? எங்க அப்பாவும் எப்பவும் இப்படிதான் சொல்லுவாரு. நான் எப்பயும் ஓவரா பேசுறேன்னா நெசமாதான் கண்ட்ரோலே பண்ண முடியறது இல்ல. உனக்குள்ள கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா? அங்க பார், உங்க அண்ணி வெக்கப்பட்டு ஓடி போறா. பிராச்சி, அவன் வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டே இருக்கான். நீ பாட்டு தலை குனிஞ்சிட்டு வந்துட்ட. நீ வா. பிராச்சி, நீ ஏன் பயந்து சாகுற? அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வம்புக்கு போக கூடாதுன்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அவன் மட்டும் தினமும் உன்னை வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாமா? பிரச்சனை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் அவன் உன் தலைமையில ஏறி நின்னு ஆடுவான். நான் போய் உன ஒரு வழி பண்றேன். வேண்டாம், விடு. அம்மாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அவங்களுக்கும் நடந்த எல்லா விஷயமும் தெரியட்டுமே. அவன் படுறது நியாயமா? இங்க பாரு, ஏன் மேல சத்தியம், நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. பிராச்சி, கடவுள் உன்ன மாதிரி ஒரு அக்காவை யாருக்கும் கொடுக்க கூடாது. சொந்த அக்கா இல்ல. பரவாயில்ல, கசின் சிஸ்டரையும் இப்படி கொடுக்க வேண்டாம். அதுவும் இல்லாம பிராச்சி, இனிமே சத்தியம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அந்த வார்த்தை கேட்டாலே பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. அப்படின்னா நீ ஒண்ணு பண்றியா? உன் கல்யாணத்துக்கு ஒரு 1000 சத்தியம் வாங்கிக்கோ. ஓகே, போலாமா? சரி. ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. அகர்வால் கடையில இருந்து தானே வாங்கிட்டு வந்தேன். எங்க இருந்து வாங்கிட்டு வந்தா என்ன? பிராச்சிக்கு அல்வா பொரி இருந்தே ஆகணும். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல. அல்வாவையும் பூரியும் பார்த்து எமோஷனல் ஆயிட்டா. எனக்காக தானே வாங்குனீங்க. தேங்க்யூ. என்ன தேங்க்யூ? இவ்ளோ லேட்டாவா வீட்டுக்கு வருது? ஆறி போயிடுச்சு பாரு. அம்மா, ஏன் லேட்டு? அது பிரகே பெரியமா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது வழியில. ஆமா, வழியில சானா என்னமோ வேணும்னு சாப்பிட்டா. சாப்பிட்டல சானா? ஆக்சுவலி நான் அந்த பொருளை சாப்பிடல, எனக்கு ஊட்டி விட்டாங்க. அது சரி, என்ன சாப்பிட்டீங்க? யார் ஊட்டி விட்டாங்க? நான் தான்.
ரொம்ப ஆசையா நான் ஊட்டி விட்ட பொருளோட டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி என்னத்தை ஊட்டி விட்டு அவ சாப்பிட்டா? அது புளியங்கா. புளிய மரத்துல இருந்து புளியங்காவை பறிச்சு எனக்கு ஊட்டி விட்டா. அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா, நீ படிக்கணும்ல. நீயும் நாள் பூரா படிச்சுட்டே இருக்கா, கூட என்னையும் படிக்க வைக்கிற. அது அவளுக்கு நல்லது பாட்டி. ஏன்னா அவளுக்கு டபுள் ரிவிஷன் ஆயிடுதுல்ல. அதனால தானே காலேஜ்ல டாப் ஸ்டூடெண்ட் ஆகுறா. ஆனா நான் சாதாரணமா இருக்கேன். அதுவும் நல்ல விஷயம் தானே. நீ போய் யாருக்காவது படிப்பு சொல்லி கொடு. யாருக்கு சொல்லி கொடுக்க? எனக்கு தங்கச்சிங்க யாருமே இல்லையே. எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம்.